எல்லோருக்கும் வணக்கம். 5 நிமிடம் அறிவியலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா கொஞ்சம் பயமுறுத்துற ஒரு கேள்விக்கு பதில் தேட போறோம். நம்ம வாழ இந்த பூமி இருக்குல்ல, அது திடீர்னு டக்குன்னு சுத்துறத நிறுத்திட்டா என்ன ஆகும்? வாங்க இந்த விசித்திரமான ஒரு சினாரியோக்குள்ள ஒரு பயணம் போலாம். ஆமாங்க, ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் நம்ம பூமி அப்படி ஸ்டக் ஆகி நின்னுட்டா என்னெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதோட விளைவுகள் உண்மையிலே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்குமா? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை ஒரு நிமிஷம் பாருங்க. 1670 கிலோமீட்டர்ஸ்/ஹார். அடேங்கப்பா, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வேகம் இல்லையா? பூமத்திய ரேகையில நாம எல்லாருமே இப்போ இந்த நிமிஷம் கூட இந்த வேகத்துல தான் சுத்திட்டு இருக்கோம். இந்த ஒரு வேகம், இதுதான் அடுத்து நடக்க போற எல்லா அழிவுக்கும் மூல காரணம். சரி, எஃபெக்ட் என்னவா இருக்கும்? ஓகே, பூமி நின்ன அடுத்த செகண்டே நாம ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல, இனர்ஷியா, அதாவது நிலைமம்னு ஒரு விதி, அது வேலைய செய்ய ஆரம்பிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா பூமி நின்னுடும், ஆனா நம்ம மேல இருக்கிற எதுவுமே நிக்காது. தரையோட ஒட்டாம இருக்கிற எல்லா பொருளுக்கும் என்ன ஆகும்னு பார்க்கலாம் வாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. நீங்க பூமத்திய ரேகையில ஈக்குவேட்டர்ல இருந்தீங்கன்னா அவ்வளோதான், மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்துல கிழக்கு பக்கம் புல்லட் மாதிரி தூக்கி வீசப்படுவீங்க. ஆனா அதே சமயம் நீங்க நார்த் போல் இல்ல சவுத் போல், அதாவது துருவத்துல நின்னுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நடந்த மாதிரி தெரியாது. ஆச்சரியமா இருக்குல்ல? இது ஏன் இப்படி நடக்குதுன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு பாஸ்கெட் பாலை எடுத்து உங்க விரல்ல சுத்துற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பந்து வேகமா சுத்தும்போது உங்க விரல் எங்க படுதோ, அதாவது அந்த பந்தோட போல் பகுதி, அத அசையவே அசையாது பாத்தீங்களா? அதே லாஜிக் தான் பூமிக்கும். துருவங்கள்ல கோண உந்தம், அதாவது ஆங்குலர் மொமெண்டம் 0வா இருக்கிறதால அங்க இருக்கிறவங்க ஆரம்பத்துல தப்பிச்சிடுவாங்க, தற்காலிகமா. சரி, ஓகே, ஒருவேளை நீங்க துருவத்துல இருந்து இந்த முதல் அதிர்ச்சியிலிருந்து தப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஆனா கதை இத்தோட முடியல. பிரச்சனை இப்பதான் ஆரம்பிக்குது. அடுத்த சில நிமிஷங்கள்ல காத்து, ராட்சச அலைகள், அப்புறம் பயங்கரமான பூகம்பம்னு ஒரு பெரிய லிஸ்டே காத்துட்டு இருக்கு. மறுபடியும் அதே நம்பர் 1670 கிலோமீட்டர்/ஹவர். ஆனா இந்த தடவை இது நம்மளோட வேகம் இல்ல. பூமி நின்னுட்டாலும் நம்மள சுத்தி இருக்கிற காற்று மண்டலம், அட்மாஸ்பியர் மட்டும் நிக்காது. அது அதே வேகத்துல நகர்ந்துகிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும்? உலகத்தையே சுத்தி வர்ற ஒரு பிரம்மாண்டமான சூப்பர்சானிக் புயல் உருவாகும். இந்த காத்தோட வேகத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம நியூஸ்ல பாக்குற பயங்கரமான சூறாவளி காத்து கூட அதிகபட்சம் மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்துல தான் வீசும். ஆனா அந்த புயல் அதை விட கிட்டத்தட்ட 7 மடங்கு பவர்ஃபுல். இது வெறும் கட்டிடம், மரம்னு எதையும் விட்டு வைக்காது. பூமியோட மேல் பரப்பையே ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்ச மாதிரி சுரண்டி எடுத்துடும். காத்து மட்டும்தானா? இல்லவே இல்ல. நம்ம கடலும் சும்மா இருக்காது. இனர்ஷியா காரணமா கடல்ல இருக்கிற மொத்த தண்ணியும் அப்படியே முன்னாடி போகும். பல 100 அடி உயரத்துக்கு ராட்சத சுனாமி அலைகள் உருவாகி எல்லா கண்டங்களையும் உள்ள இழுத்துக்கும். சொல்லப்போனா கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பூமி ஒரு வாட்டர் வேர்ல்டு, கெவின் காஸ்ட்னர் படம் மாதிரி ஆயிடும். இதுவும் போதாதுன்னு பூமியோட டெக்டானிக் தட்டுகள், அதாவது நிலத்தட்டுகள் ஒன்னோட ஒன்னு இடிச்சு நொறுங்கி போகும். இதனால நாம இதுவரைக்கும் கேட்டே இராத அளவுக்கு பயங்கரமான பூகம்பங்கள் உருவாகும். எல்லா எரிமலையும் ஒன்னா வெடிச்சு சிதறும். பூமி மொத்தமும் ஒரு கொதிக்கிற நெருப்பு பந்து மாதிரி ஆகிடும். அப்பா, இவ்ளோ அழிவுகளுக்கும் அப்புறம் நம்ம பூமி எப்படிதான் இருக்கும்? நிச்சயம் அது நாம இப்ப பாக்குற பூமி மாறி இருக்காது. அது ஒரு புது, நமக்கு சுத்தமா அறிமுகமில்லாத ஒரு கிரகமா மாறிடும். வாங்க அந்த புது உலகத்தை எட்டி பார்க்கலாம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும். பூமி வேகமா சுத்துறதால வர்ற மைய விலக்கு விசை, அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் கடல்ல இருக்கிற தண்ணிய ஈக்குவேட்டர்ல ஒரு மாதிரி புடைப்பா வச்சிருக்கு. இப்போ சுழற்சி நின்னதும் என்னாகும்? அந்த மொத்த தண்ணியும் 2 துருவங்களை நோக்கியும் வேகமா பாயும். இதோட விளைவு பூமத்திய ரேகையை சுத்தி ஒரு பிரம்மாண்டமான ஒரே ஒரு புது கண்டம் உருவாகும். யோசிச்சு பாருங்க, நம்ம வேர்ல்டு மேப்பே டோட்டலா மாறிடும். மேல நார்த் போல் கிட்ட ஒரு பெரிய கடல், கீழே சவுத் போல் கிட்ட ஒரு பெரிய கடல், நடுவுல பூமியை சுத்தி ஒரு நீளமான சூப்பர் கான்டினென்ட். இது நிச்சயம் நாம இப்ப பாக்குற 7 கண்டங்கள் இருக்கிற பூமி மாதிரி இருக்கவே இருக்காது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதான் இந்த விஷயத்தோடய ரொம்ப ரொம்ப முக்கியமான, நம்பவே முடியாத ஒரு பகுதிக்கு வர்றோம். பூமி தன்னைத்தானே சுத்துறத நிறுத்திடுச்சு இல்லையா? அதனால இனிமே நமக்கு ஒரு நாளுங்கிறது ஒரு வருஷம் அளவுக்கு நீளமா இருக்கும். என்னது, புரியலையா?
இந்த கம்பேரிசனை பாருங்க. நம்மளோட 24 மணி நேர நாள் இப்போ 8760 மணி நேரமா மாறிடும். அதாவது பூமி சூரியனை ஒரு தடவை சுத்தி வர்றதுதான் இனிமே ஒரு நாள். இதனால என்ன ஆகும்னா 6 மாசம் தொடர்ச்சியா பகல், அப்புறம் அடுத்த 6 மாசம் தொடர்ச்சியா ராத்திரி. அடேங்கப்பா, நினைச்சு பார்க்கவே தலை சுத்துதில்ல? இதோட விளைவுகள் இன்னும் மோசம். 6 மாசம் தொடர்ச்சியா சூரியனை பாக்குற பக்கம் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ தாண்டிடும். அதாவது தண்ணி ஊத்துனா கொதிக்கிற அளவுக்கு வெப்பம். அதே சமயம் இன்னொரு பக்கம் 6 மாசம் இருட்டிலேயே இருக்கிற பகுதி எல்லாமே ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு போற அளவுக்கு பயங்கர குளிரா இருக்கும். சரி, இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமான உலகத்துல எந்த உயிரினமாவது வாழுமா? ஆழ்கடல்ல எரிமலைகளுக்கு பக்கத்துல இருக்கிற சில நுண்ணுயிரிகள் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மனுஷங்க, நம்ம கதி, நாம பிழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கும். பகலுக்கும் இரவுக்கும் நடுவுல ஒரு சின்ன கோடு மாதிரி ஒரு ட்வீலைட் பகுதி இருக்கும் இல்லையா? அந்த அந்தி பொழுத துரத்திக்கிட்டே ஒரு நாடோடி மாதிரி பூமி முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கணும். சரி சரி, இவ்ளோ நேரம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்த மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி மனசுல ஓடிட்டு இருக்கோம். ஏன்பா, இதெல்லாம் உண்மையிலே நடக்க வாய்ப்பு இருக்கான் தானே? வாங்க அதுக்கான பதில பார்க்கலாம். உண்மை என்னன்னா, நம்ம பூமியோட சுழற்சி வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் வருது. ஆனா ஆனா அது ரொம்ப 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 மெதுவா நடக்குது. பல கோடி வருஷத்துல வெறும் சில மணி நேரம் தான் வித்தியாசம் வரும். அதனால பயப்படாதீங்க, பூமி திடீர்னு பிரேக் போட்ட மாதிரி நிக்க வாய்ப்பே இல்ல. நம்ம வேகம் ஏன் குறையுது தெரியுமா? நம்ம நிலாவோட ஈர்ப்பு விசை தான் காரணம். நிலா தன்னோட கிராவிட்டியால பூமிய லேசா இழுத்து பிடிக்கிறதால நம்ம வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இதுக்கு பேரு டைடல் லாக்கிங். இதுக்கு பெஸ்ட் உதாரணம் என்னன்னா, இதே மாதிரி தான் பூமி நிலாவோட சுழற்சியை நிறுத்தி அதோட ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம எப்பவும் பாக்குற மாதிரி லாக் பண்ணிடுச்சு. அதனால நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். பூமி தானா சுத்துறத நிறுத்த பல பில்லியன் வருஷங்கள் ஆகும். ஆனா இங்க ஒரு நல்ல செய்தி, இல்ல கெட்ட செய்தின்னு சொல்லலாம். அதுக்கு ரொம்ப முன்னாடியே, அதாவது சுமார் 5 பில்லியன் வருஷத்துல நம்ம சூரியனே ஒரு பெரிய சிவப்பு ராட்சசனா மாறி நம்ம பூமிய முழுங்கிடும். சோ நாம இத பத்தி எல்லாம் கவலைப்படவே தேவையில்ல. நம்ம உலகம் எவ்ளோ ஒரு மென்மையான சமநிலையில இயங்கிட்டு இருக்குன்னு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம தினம் சாதாரணமா எடுத்துக்கிற பூமியோட சுழற்சி மட்டும் நின்னா என்னவெல்லாம் நடக்கும்னு பார்த்தோம். இதே மாதிரி வேற என்ன கண்ணுக்கு தெரியாத சக்திகள் நம்மள தினமும் பாதுகாத்துட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க யோசனைகளை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே நேரத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.